அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளை பார்த்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து 9, 10, 11, 12 பார்க்கலாம். இந்த தமிழ் பாடக்குறிப்பானது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் கட்டாயமாக்கிட்டாங்க. அடுத்ததாக டெட் எக்ஸாம் விரைவில் பேப்பர் 1 பேப்பர் 2 வரப்போகுது, அதுக்கும் பயன்படும். டிஎன்எஸ்யூஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு, அடுத்தது செகண்ட் கிரேட் டீச்சர் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுக்கு எல்லாமே அந்த பாடக்குறிப்பு பயனுடையதாக இருக்கும். அப்படிங்கிறதால இது ஒரு பக்கமும் அது ஒரு பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸு, பொது அறிவு, அடுத்தது ஆப்டிடியூட், இது எல்லாமே தனித்தனி கிளாஸில் பார்க்க இருக்கிறோம். இப்போ இன்றைய காணொலியில் பார்க்க இருப்பது பொது தமிழ் பகுதியா இலக்கண பகுதியில் 10ஆவதாக. இதுக்கு முன்னாடி 9 பகுதிகள் பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது 10ஆவது பகுதி. 10 அப்படிங்கிறது வேர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இந்த வேர் சொல்லை தேர்வு செய்தலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பகுபத உறுப்பிலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உள்ளே போகிறோம். அது பிரிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையை எளிமையாக பிரிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக பகுபத உறுப்பிலக்கணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து தனித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ தொடர்ந்தோ ஒரு பொருளை உணர்த்துமானால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொல் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லுக்கு இன்னும் வேறு சில பெயர்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, பதம், மொழி, கிளவி அப்படிங்கிறது சொல்லின் வேறு பொருள்கள், பெயர்கள். அடுத்ததாக நம்ம பதத்தை சொல்ல இரண்டா பிரிப்போம். எப்படின்னா, பதம் பகுபதம், பகாபதம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். முதல்ல நம்ம பகாபதம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பிரித்தால் பொருள் தராத சொல்லதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பகாபதம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இருக்குன்னா, பெயர், வினை, இடை, உரி ஆகிய அடிப்படையில் பகாபதத்தை 4 வகையாக பிரிக்கிறோம். பெயர், வினை, இடை, உரி ஆகியவற்றின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா 4 வகையாக பிரிக்கிறோம். பெயர் பதம், எடுத்துக்காட்டு மரம். இது பிரிச்சோம்னா பொருள் தராது. மரம் அப்படின்னா இப்படி பிரிக்க முடியாது, நாய் பிரிக்க முடியாது. அதனாலதான் இது பகாபதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பெயர் பகாபதம் மரம், நாய், நீர். வினை பகாபதம் அப்படின்னா உன், கான், எடு அப்படிங்கிறது வினை பகாபதம். இடை பகாபதம் அப்படின்னா தில், மண், பிற. உரி பகாபதம் அப்படின்னா சால, நனி, கடி, உரு. இது எல்லாமே உரி பகாபதம். இது இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும். இடைச்சொல், உரிச்சொல் எல்லாமே இதுதான் நம்ம சால, நனி, கடி, உரு அப்படின்னு சொல்றோம். இதுதான் உரிச்சொல்னு சொல்றோம். இடைச்சொல் அப்படிங்கிறது இடையில வரக்கூடியது. அதுதான் நம்ம இடைச்சொல். உரிச்சொல்லும் எப்பவுமே எப்படி இருக்கும், பகாபதங்களாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது பகுபதம். இந்த தப்பு இருக்கும். இது பகுபதம். பகுபதம் அப்படின்னா எப்படி சொல்றோம்னா, பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்னு பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், இது பகுதி, விகுதி, இடைநிலை பிரிச்சாதான் சந்தி, சாரி எல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதனால பகுதி, விகுதி, இடைநிலை இருந்தாலே அந்த பதத்தை நம்ம பகுபதம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பகுபதத்தை பிரிக்க இயலும், பகாபதத்தை தான் நம்ம பிரிக்க முடியாது. பகுபதத்தை பிரிக்க இயலும். இப்போ பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா, பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு நம்ம 2 வகையாக பிரிப்போம். இதை பகுபதத்தை பெயர் பகுபதம், வினை பகுபதம். முதல்ல பெயர் பகுபதம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றின் அடியாக தோன்றுவதை தான் நம்ம பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பொன்னன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல எடுத்துக்கிறோம். பொன்னன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அந்த பொன்னன் அப்படிங்கிறத பிரிக்கிறோம் அப்படின்னா, பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பொன் கூட்டல் இன் கூட்டல், பாருங்க, பொன், அடுத்தது இன், அடுத்தது கடைசியா வரக்கூடியது அன், அப்படிதான் பிரிக்க முடியும். இங்க இன் அப்படிங்கிறது என்னது, பொன்னன் இரட்டித்து வரும். இப்போ பொன் அப்படின்னா இங்க எதை குறிக்குது அப்படின்னா,
பொருளை குறிக்கக்கூடியது. இதுதான் பொருட்பெயர் அப்படின்னு சொல்றோம். பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயர். இரண்டாவதாக ஊரன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஊரன் எப்படி பிரிக்கலாம்னா ஊர் கூட்டல் அன், அவ்வளவுதான். ரெண்டாவது பிரிக்க முடியும். ஊர் கூட்டல் அன், ஊரன். ஊர் அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குது அப்படின்னா இடப்பெயரை அடியாக பிறந்து குறிக்கும். அதான் ஊரன் அப்படின்னு சொல்றோம். ஊர் அப்படிங்கிறது இடம். மூன்றாவதாக ஆதிரையான். ஆதிரையான் பிரிக்கிறோம். ஆதிரை, ஆதி அப்படின்னு பிரிக்க கூடாது, ஆதிரை. அதனாலதான் நம்ம வேர் சொல்ல உருவாக்கும் பொழுது பகுபத உறுப்பிலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொன்னது. ஆதிரை, பெரும்பாலும் ஆதிரையான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆதி அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர் சொல்லா எழுதிடுவாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஆதிரையான் பிரிச்சோம் அப்படின்னா ஆதிரை கூட்டல் இ கூட்டல் ஆண், ஆண் அப்படிங்கிறது. இங்க ஈ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடம்படு மெய். உடம்படு மெய் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குவாங்க. இப்போ இங்க வரக்கூடியது ஈ அப்படிங்கிறது உடம்படு மெய். அடுத்ததாக இங்கு வரக்கூடிய இந்த ஆதிரை அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஆதிரை அப்படிங்கிறது காலப்பெயரை குறிக்கிறது. முதல்ல பொருளை குறிச்சது, இரண்டாவதாக ஊரன் அப்படிங்கிறது ஊர் இடப்பெயரை குறிச்சது, மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது காலத்தை. ஆதிரை, ஆதிரை அப்படிங்கிறது காலத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக நான்காவதாக பார்க்கக்கூடியது கண்ணன். கண்ணன் பிரித்து எழுதுறோம் அப்படின்னா கண் கூட்டல் இன் கூட்டல் இன், கண்ணன். இங்க இன் அப்படிங்கிறது எப்படி வருது, இங்க இன் இரட்டித்து வருகிறது. இன்னானது இரட்டித்து வரும். இங்க கண் அப்படிங்கிறது எதை சொல்றது, ஒரு உறுப்பு. நம்ம பார்க்கக்கூடிய கண் அப்படின்னு சொல்றோம், உறுப்பை குறிக்கக்கூடியது. இது சினைப்பெயர், அடியாக பிறந்து வந்துள்ளது. ஐந்தாவதாக கரியன். கரியன் எப்படி பிரிக்கலாம், கருமை கூட்டல் அன் அப்படிதான் பிரிக்க முடியும். கரு பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. கருமை கூட்டல் அன். இங்க வரக்கூடிய கருமை அப்படிங்கிறது பண்பு பெயர், வண்ணத்தை குறிக்கக்கூடியது. வெள்ளையா கருப்பா, கருமை அப்படிங்கிறது கருப்பு வண்ணத்தை குறிக்கக்கூடியது. அதனால இதை பண்பு பெயர்ல சொல்றோம். ஆறாவதாக நடிகன் அப்படிங்கிறது பிரிக்கிறோம். நடி கூட்டல் இக்கு கூட்டல் அன், நடிகன். இங்க இக்கு அப்படின்னா பெயரிடை நிலை. இங்க இக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா பெயரிடை நிலை. அப்போ அடுத்தது நடித்தல் அப்படின்னா நடிகன் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும், அவனுடைய தொழில் என்ன, நடித்தல். அதான் நடிக்கிறவங்கள தான் நம்ம நடிகன் அப்படின்னு சொல்றோம். அவனுடைய தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் அவனை நடிகன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க நடித்தல் என்ன எதை சொல்லுது, தொழில். தொழில் பெயரை அடியாக பிறந்து வந்துள்ளது. இதுதான் அடிப்படை பெயர் பகுப்பதம் அப்படிங்கிறது. இப்ப அடுத்ததா பார்க்கக்கூடியது வினை பகுப்பதம். பகுதி, விகுதி, இடைநிலை முதலியனவாக பகுக்கப்படும் வினைமுற்ற வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்றோம். பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்னு பிரிக்கக்கூடியது. ஏன்னா அங்க முன்னாடி பார்த்தது பகாபதத்துல பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம், இங்க பிரிக்கிறோம். செய்தான் அப்படிங்கறது எப்படி பிரிக்கிறோம், செய் கூட்டல் செய்தான் அப்படிங்கிறத செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண், செய்தான். பாருங்க, செய், இதுதான் வேர் சொல். இந்த தா இருக்குங்க இல்லையா, தாவை நம்ம எப்படி பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். இத்து கூட்டல் ஆ. அந்த ஆவை கடைசி சொல் எழுத்தோட சேர்த்து ஆண் அப்படின்னு பிரிச்சிருவோம். அப்பதான் இது பகுதி, இது விகுதி, இது இத்து இடைநிலை. செய்தான் என்னும் வினைமுற்றில் செய் என்னும் பகுதி தொழிலையும், செய் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது. இத்து என்னும் இடைநிலை இறந்த காலத்தையும், இடைநிலை அப்படிங்கிறது காலத்தை காட்டக்கூடியது. அதை வைத்துதான் அது நிகழ்காலமா, இடைக்காலமா, எதிர்காலமா, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதன் அடிப்படையில் அப்படின்னா அந்த இடைநிலையை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம சொல்லுவோம். அப்ப இத்து என்னும் இடைநிலையை இறந்த காலத்தையும், ஆண் என்னும் விகுதி ஆண்பாலையும், கடைசியாக வரக்கூடிய விகுதியானது அது எந்த பால், ஆனா பெண்ணா, சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத காட்டக்கூடியது, ஒருமையா பன்மையா அப்படின்னு காட்டக்கூடியதுதான் அந்த விகுதி. அப்போ இங்க வரக்கூடிய ஆண் அப்படிங்கிறது ஒருமை ஆண் பால் வினைமுற்று. ஆண் என்னும்
விகுதி ஆண்பாலையும் குறிக்கிறது. ஆண்பாலை அதுலேயும் ஒருமையையும் குறிக்கக்கூடியது. இப்போதான் பகுபத உறுப்புகள் உள்ள போகிறோம். இந்த பகுபத உறுப்புகளை நம்ம 6 வகையாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பிரிப்போம். முதல்ல நம்ம பகுதி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சொல்லின் முதலில் நிற்கும் பகுதியானது சொல்லின் முதலில் வரக்கூடியது தான் பகுதி. இது பகாப்பதமாகவே அமையும். பகுதியை அதன் பிறகு என்ன பண்ண முடியாது, மேலும் பிரிக்க இயலாது, பகாப்பதமாகவே இருக்கும். வினை சொல்ல வரும்போது ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். இந்த பகுதியானது வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். அடுத்ததாக படித்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா படி என்பது தான் பகுதி. ஏற்கனவே நம்ம பிரிச்சிருந்தோம் நிறைய. இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். படித்தான் அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கிறீங்கன்னா இதில் வேர் சொல் அப்படிங்கிறது தான். இந்த வேர் சொல்ல தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பகுதி. ஒவ்வொரு சொல்லினுடைய பகுபத உறுப்பிலக்கணத்தினுடைய பகுதியில் வரக்கூடிய சொற்களை தான் நம்ம வேர் சொற்கள் அப்படின்னு அடுத்த இந்த தலைப்பிலே பார்க்க போகிறோம். அப்போ படி அப்படின்னா பகுதி. இங்கு ஓடினான் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிறோம். இங்கு ஓடு பிரிச்சோம் அப்படின்னா ஓடு கூட்டல் இன் கூட்டல் ஆண். ஓடினான் அப்படின்னு பகுபத உறுப்பிலக்கணமா பிரிப்போம். அதுல ஓடு என்பது பகுதி, அதுதான் இதுக்கு வேர் சொல். இப்ப படித்தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சொல்லையும் பாருங்க. படித்தான் அப்படின்னா ஆண் அப்படின்னு வரக்கூடியது, இது வினை முற்று பகுதி. வினைமுற்று பகுதி அப்படின்னா படித்தான் அப்படின்னா அன் ஆண் அப்படிங்கிறது பாலை குறிக்கக்கூடியது. ஆண்பால் வினைமுற்று விகுதி. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பகுதி முடிக்கிறதுக்குள்ள விகுதிக்கு போயிட்டோம். இங்கே நம்ம விகுதியை பற்றி தான் பார்க்குறோம். இதனுடைய அடுத்து ஒரு வரி இருக்குது, இதை பார்த்துட்டு அங்கே போகலாம். என்ன அப்படின்னா வந்தான் அப்படிங்கிற வார்த்தையில் வா என்பது பகுதி. வந்தான் அப்படிங்கிறது இங்கே வருங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வருவோம். நம்ம வந்தான் அப்படின்னா வா என்பது பகுதி. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பகுதியை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விகுதி பார்க்க போகிறோம். விகுதி அப்படிங்கிறது சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். இதுதான் விகுதி. சொல்லின் முதலில் வருவது பகுதி, இறுதியில் வருவது விகுதி, இடையில் வருவது இடைநிலை. அதுக்கு அடுத்ததாக விகாரம், சந்தி, இது எல்லாமே பிரியும். அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது விகுதி அப்படின்னு சொல்றது சொல்லின் இறுதியில் வரும். அந்த இறுதியிலும் எதை உணர்த்தும், திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமையும். அப்போ விகுதியில் வரக்கூடிய சில முக்கிய டேபிள் இங்கே பார்க்குறோம். படித்தான் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். படித்தான் அப்படிங்கிறத இல்லை, இது போல் இன்னும் கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் வந்து நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பகுதிகள் இருக்குது. அதிலே கூடுதல் வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது நம்முடைய 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட குறிப்புகளையும் சேர்த்து இந்த டாப்பிக்கு தொடர்புடையதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வார்த்தைகள் நம்ம வந்து இதில் கூடுதலாக தரல. ஏன்னா ஒரு வார்த்தை கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்மளால் பிரிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு போகிறோம். முழு வார்த்தையும் நம்ம தரல. முழு வார்த்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்குது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடக்குறிப்புகளில் அதில் போனீங்க அப்படின்னா 9, 10, 11, 12 இது எல்லா வகுப்புலையுமே பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கும். அதை ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாகவே நீங்கள் பார்க்கலாம். இப்போ படித்தான் அப்படின்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். இங்கு ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி, இடையில் வருவதால் விகுதி. அந்த விகுதியில் வரக்கூடிய உறுப்புகள், கடைசியாக வரக்கூடிய உறுப்புகள் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அன், ஆண். படித்தன், படித்தான், அன், ஆண். அடுத்தது பாடுகிறாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். பாடுகிறாள் அப்படின்னா ஆள் அப்படிங்கிற முடியும்.
ஆல் அப்படிங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி. அல் ஆல் அப்படிங்கிற உறுப்புகள் இறுதியாக விகுதியாக வரும். பெற்றார் ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ப்ளூரல் ஃபார்ம் சொல்றல, ஆர் பெற்றார் பலர்பால், இதுல வரக்கூடியது ஆர் அப்படிங்கிறது உறுப்புகளாக வரும். நீந்தியது து அப்படிங்கிறது விகுதியாக வரும். ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. இது து ரு அப்படிங்கிறது உறுப்புகளாக வரும். ஓடின இறுதியாக வரக்கூடியது ஆ அப்படிங்கிறது, இதுதான் இதனுடைய வினைமுற்று விகுதி. ஆ அப்படிங்கிற உறுப்புகள் கூட வரலாம். சிரிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். ஏன் அப்படிங்கிறது முடியும் இப்போ விகுதியா. இது ஒருமை தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. என் ஏன் அப்படிங்கிற விகுதிகள் இறுதியாக வரும். அதன் கூட வரக்கூடியது இப்போ ஏன் அப்படிங்கிறது வந்திருக்கு, அது என் அப்படிங்கிறது வந்தாலும் இதற்கு விகுதிகளாக வரும். அடுத்தது உண்டோம், இதனுடைய விகுதி பார்த்தோம் அப்படின்னா ஓம். தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. மற்ற உறுப்புகளான அம் ஆம் எம் ஏம் ஓம் இந்த வார்த்தைகள் எல்லாமே இதன் கூட வரக்கூடியது. செய்தாய் அப்படின்னு பார்க்குறோம். ஆய் அப்படிங்கிறது இதனுடைய வினைமுற்று விகுதி. அது எதுனா முன்னிலை ஒருமை முற்று விகுதி. ஒருமை வினைமுற்று விகுதி. இதனுடைய உறுப்புகள் ஐ ஆய் ஈ. அடுத்தது பாரீர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஈர் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இதனுடைய மற்ற உறுப்புகள் ஈர். அழகிய பேசும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறோம். இந்த அழகிய அப்படிங்கிறதுடைய கடைசி இறுதி வார்த்தை என்ன அப்படின்னா இதுதான் இதோடைய விகுதி. பேசும் அப்படிங்கிறதும் இதனுடைய விகுதி. இது ரெண்டுமே எதை குறிக்கக்கூடியது? வினையெச்ச விகுதிகள். இது நம்ம ஒரு சொல்லானது பெயரெச்சமா வினையெச்சமா அடுத்தது பார்க்க இருக்கிறோம். அது பெயரெச்சமா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய விகுதி என்னவா இருக்கணும்? இப்படி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அதே அடுத்ததா பார்க்க பாருங்க, வந்து தேடி ஈ அப்படிங்கிற வார்த்தையில முடிஞ்சிச்சுன்னா ஈ அதனுடைய விகுதிகள் வந்துச்சுன்னா இதை வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகுதியை அடிப்படையாக வச்சுதான் நம்ம அது பெயரெச்சமா வினையெச்சமா அப்படின்னு பார்க்கிறோம். பெயரெச்ச விகுதிகள் என்னன்னா அம். வினையெச்ச விகுதிகள் என்னென்ன பார்த்தோம்னா ஈ. இது வினையெச்ச விகுதிகள். அடுத்ததாக வளர்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இங்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதியாக வரும். இது கூட எதெல்லாம் வரலாம்? வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாக இயர் அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். அடுத்ததாக முளைத்தல் அப்படிங்கிறது 90 ஒரு வார்த்தையில நாம வந்து தொழிற்பெயரா அப்படின்னு உறுதிப்படுத்தணும் அப்படின்னா 90% எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வார்த்தைகளுடைய விகுதி தல் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். தல் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமையே யோசிக்காமே என்ன பண்ணிடலாம், தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆனா அந்த தல் அப்படிங்கிற விகுதி இல்லாமல் மேலும் சில வார்த்தைகள் இருக்கும், அது தொழிற்பெயருக்கு. அது நம்ம இலக்கண குறிப்பில் பார்ப்போம். அப்போ முளைத்தல், இதில் தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. இந்த தல் மட்டும் அல்லாம வேற என்னென்னலாம் வரலாம்? இப்போ நம்ம சொல்லணும் தல் அப்படிங்கிறது முளைத்தல் அல் அப்படின்னு முடிஞ்சாலும் அது வந்து தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது தான். ஐ என்று முடிந்தால் கை, சி, பு இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். மூன்றாவதாக இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுறதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இடைநிலை அப்படின்னு சொல்றோம். பகுதி விகுதி இடைநிலை வார்த்தைகள் பிரிக்கும் பொழுது இது எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும். வினாக்கள் இப்படியும் கேட்குறாங்க, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது அப்படிங்கும்போது வார்த்தைகள் நம்ம இது சொல்லணும். எது அப்படின்னா சந்தி சாரியை இது வரும். அது ஒவ்வொன்றும் திரியும் பொழுது வரக்கூடியது. அப்போ வினாக்கள் இந்த வினாவுக்கு விடை வந்து இடைநிலை.
இப்போ ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், வென்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தோம். இந்த வென்றார் பகுபத உறுப்பிலக்கணமா பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கணும்னா, வென்று இல்லை வெற்றி அப்படிங்கிறது தான் இதனுடைய பகுதியாக இருக்கும். வெண் கூட்டல் இரு கூட்டல் ஆர். இங்கே இரு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இது கூட இதெல்லாம் வரலாம், இத்து வரலாம், இட்டு வரலாம், இரு வரலாம், இன் அப்படின்ற வார்த்தைகள் இடைநிலையாக வரலாம். அடுத்ததாக உயர்கிறான். உயர்கிறான் அப்படிங்கிறது உயர் கூட்டல் கிரு கூட்டல் கின்று கூட்டல் ஆண். உயர் கிரு ஆண் வார்த்தையை பிரித்து பாருங்க. உயர்கிறான் அப்படின்னு பிரிக்கும்போது உயர் கூட்டல் கிரு, உயர் கிரு கூட்டல் ஆண், கடைசியாக ஆண் அப்படின்னு எழுதுவோம். இதில் உயர் அப்படிங்கிறது பகுதி, ஆண் அப்படிங்கிறது விகுதி, இடையில் வரக்கூடிய கிரு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லக்கூடிய இடைநிலை. இது நிகழ்கால இடைநிலையில் வரும். இதெல்லாம் நிகழ்கால இடைநிலைகள்? கிரு, கின்று, ஆணின்று, இது எல்லாமே இடைநிலையில் வரக்கூடியது. அடுத்ததாக புகுவான் அப்படிங்கிற வார்த்தையில் பார்க்கிறோம். புகுவான், செய்கேன், இவ்வு, இக்கு, இவை எதிர்கால இடைநிலைகள். இது கூட வருபவை இப்பு, இவ்வு, இக்கு. அடுத்ததாக பறிக்காதீர், இதையும் பிரிச்சோம் அப்படின்னா இடைநிலையாக வரக்கூடியது ஆ. இது எதிர்மறையை பறிக்கா, ஓடா அப்படின்னு சொல்றோம்ல, எதிர்மறையை குறிக்கக்கூடியது ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. இது கூட இல், அல், ஆல், ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலையில் வரக்கூடியது. அடுத்ததாக மகிழ்ச்சி, அறிஞன், இதுல வரக்கூடிய இச்சி, இஞ்சி அப்படிங்கிறது பெயர் இடைநிலைகள். மகிழ்ச்சி அப்படிங்கிறது, அறிஞன் அப்படிங்கிறது எல்லாமே பெயர் சொல்லில் வரக்கூடியது. அப்போ இச்சி, இஞ்சி அப்படிங்கிறது பெயர் இடைநிலைகள். இது கூட இஞ்சி, இந்து, இவ், இச், இத்து, இது எல்லாமே வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது சந்தி. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். ஜங்ஷன் அப்படிங்கிறத சந்திப்பு. ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திப்பு. அதுபோல இங்க சந்தி அப்படிங்கிறது இரண்டு உறுப்புகளை சேர்ப்பது. எதைய பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்குவதை தான் சந்தி அப்படின்னு சொல்றோம். அந்த பிற உறுப்புகள் தான் அப்படிங்கிறது விகுதி, இடைநிலை, சாரியை, அப்படிங்கிறது. பெரும்பாலும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா உருத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரிக்கிறோம். உரு கூட்டல் உருத்தும் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? உரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அம். இதுல இத்து இடைநிலையாகவும் வந்துடும். இந்த இத்து இன்னொரு இத்து வந்து சந்தியாகவும் வரும். அப்போ பிற உறுப்புகள் என்னென்ன வரலாம்? இத்து, இப்பு, இக்கு அப்படிங்கிறது சந்தியாக வரக்கூடியவை. பொருந்திய, பொருந்து, பொருந்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் இ. இங்க வந்து ஈ கூட வருவது உடம்படு, மெய். இங்க சந்தி ரெண்டு வார்த்தைகள் வரும். ஈயும் இங்க என்ன சொல்றோம்னா, இங்க இந்த சொல்லுக்கு ஈ வரும். இது கூட இ, யு அப்படிங்கிறதும் வரும். இது சந்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடியது சாரியை. பகுதி, விகுதி, இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் மட்டும்தான் இது வரும். நடந்தனன் அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா அன் அப்படிங்கிறது இதுல சாரியை. கொஞ்சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும், அதனால சொல்றேன். வார்த்தைகளை பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா அன் அப்படிங்கிறது சாரியை. அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, ஆ, உ, ஐ, கு, இன், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா இதனுடைய பிற உறுப்புகள், சாரியையினுடைய பிற உறுப்புகள்.
அடுத்ததாக விகாரம் அப்படின்னு பார்க்குறோம். பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றத்தை தான் விகாரம் அப்படின்னு சொல்றோம். இது தனி உறுப்பு இல்லை. இது மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, விகாரம் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் நம்ம பகுபத உறுப்புகள் பார்த்துட்டோம். இதன் பிறகுதான் ஒவ்வொரு சொல்லினுடைய வேர் சொல்ல பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட வேர் சொல் நம்ம பார்க்குறோம். இதை பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி தான் நம்ம பிரிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இந்த வேர் சொல் ஒரு வார்த்தையில் வேர் சொல்லை பிரிக்க முடியாது. ஒரு வார்த்தையில பிரிக்க முடியாது. ஒரு வார்த்தை ஒரு சொல் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின தலைப்புல பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா 42 சொற்கள் பார்த்துருந்தோம்ல, அது பிரிக்க முடியாது. அதை தான் சொல்றோம். வேர் சொல் என்பது பொதுவாக ஏவலாகவே இருக்கும். வேர் சொல் ஏவலாகவே இருக்கும். எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லைனும் ஒரு 1 மார்க் கொஷின்ஸ். அதனால ஒவ்வொரு லைன் தேவையில்லாத வார்த்தைகள் உள்ள கொடுக்கல. ஒவ்வொரு வரியும் நமக்கு மதிப்பெண்ணாக மாறக்கூடிய வரிகள் தான் அது. ஓகே, முதல்ல பார்க்கறது அகழ்ந்தான் அப்படின்னா அகழ், அகன்று, அகல். சில வார்த்தைகள் வேர் சொல் எளிமையாக சொல்லிடலாம். சில வார்த்தைகள் நாம சிரமப்பட்டு தான் நம்ம அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அகன்று அப்படின்னா அகல், அடித்தால் அடி, அடைந்தோம் அடை, அணிந்தான் அணி, அறிந்து அரி, அரியது அருமை. இந்த வார்த்தையை பாருங்க. அறிந்து அப்படின்னு வரக்கூடியது அரி. 7வதாக வரக்கூடியது அரியது அப்படின்னா அருமையை அப்படின்னு சொல்றோம். அருமை. அருளினர் அருள், அலறல் அலறு, அவிந்தது அவிழ், அறிந்தான் அரி, அறியாது அரி, அருந்தது அரு, அறுவடை அரு, ஆடினாள் ஆடு, ஆண்டாள் ஆள், ஆழ்ந்தார் ஆள், இயக்கிடு இயக்கு, இயம்பியது இயம்பியது அப்படின்னா இயம்பு, இனிது அப்படிங்கிற வார்த்தை. இனிது அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, 3 எழுத்துக்கள் சேர்ந்தது இனிது. ஆனா அதனுடைய வேர் சொல்ல பாருங்க, அதுவும் 3 எழுத்துல வரும். இனிது அப்படிங்கிறது இனிமை அப்படின்னு வேர் சொல்ல பிரிக்கும். அதே போல இனிப்பு அப்படிங்கிறதும் பாருங்க. இனிப்பு அப்படிங்கிறது ஒரு சொல், அதனுடைய வேர் சொல் இனிமை. இனிது இனிப்பு அப்படின்னு சொன்னாலும் இனிமை அப்படிங்கிறது தான் வேர் சொல். ஈட்டினான் ஈட்டு, ஈந்தது ஈ, ஈன்றான் ஈன்று, உணவு உண். உணவு அப்படிங்கிறதுடைய வேர் சொல் உண். உண்பார் அப்படிங்கிறதும், உணவு அப்படிங்கிறதுக்கும் உண்பார் அப்படிங்கிற 2 சொல்லுக்குமே வேர் சொல் என்ன, உண் அப்படிங்கிறது தான். உருக்கும் உருக்கு, உழுதான் உழு, உழுவித்தான் உழுவி, உழுவித்தான் உழுவி. உள்ளம் உள்ளீடு அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது உள் அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர் சொல். உறங்கினான் உறங்கு, உற்ற அப்படின்னா வேர் சொல் உரு, ஊர்ந்து வேர் சொல் ஊர், எஞ்சிய வேர் சொல் எஞ்சு. அடுத்தது எடுக்கும் எடுத்தான் அப்படிங்கிறதுடைய வேர் சொல் பார்த்தோம் அப்படின்னா எடு அப்படிங்கிறது தான் இதனுடைய வேர் சொல். 2மே சேர்ந்து. எண்ணிய அப்படின்னா எண், எண்ணிய நெஞ்சம் வேண்டும். எய்தான் எய், எழுதினான் எழுது, எழுந்தான் எழு, எழுதினான் எழுது, எழுந்தான் எழு. 2க்கும் வேறுபாடு இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏத்துதல் அப்படின்னா ஏத்து. ஓடாதே ஓடாதே அப்படின்னு வரணும். அப்படின்னா ஓடு அப்படின்னு வரணும். ஓடாதே ஓடு. ஒட்டியது ஒட்டு, ஒட்டுதல் ஒட்டு, ஒட்டுவிப்பு ஒட்டு அப்படின்னு பார்க்கலாம். ஒழிந்தான் அப்படின்னா ஒழி, ஓடாது ஓடு. இங்க வரக்கூடியதுதான் ஓடாதே ஓடாது, ஓடாது ஓடாதே 2மே. அதுக்கு ஓடு. ஓடினான் அப்படின்னு சொன்னாலும் ஓடு. ஓதியவர் ஓதி, கடித்தான் கடி, கடையல் கடை. கண்டு கண்டனன் 2 சொல்லுக்குமே கான்
கண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வேர் சொல் கான். கற்க, கற்றான் அப்படிங்கிற சொல் மற்றும் கற்றேன் அப்படின்னு வரக்கூடியது எல்லாருக்குமே கல் தான் வரும். கல் அப்படின்னா படி அப்படிங்கிறது. காட்சியில், கான், காட்சியில் அப்படிங்கிறது இது கூட தொடர்புடையது. கண்டு, கண்டனன், காட்சியில் அப்படிங்கிறது கான் அப்படிங்கிறது வேர் சொல்லாக வரும். காட்டியது அப்படின்னா காட்டு, காட்டுவான், காட்டு. காணாமை, கான், காண்பார், கான். காத்தவன், காத்தான் அப்படின்னு ரெண்டுமே கா அப்படிங்கிறது வேர் சொல்லா வரும். காத்தவன், காத்தான். குடித்தான், குடி. குறைத்தது, குறை. குளித்தான், குளி. கூவல் அப்படிங்கிறது கூ அப்படிங்கிறது வேர் சொல். கூறினான் அப்படின்னா கூறு. கெடுத்தால், கெடு. இதே கொடுத்தால் அப்படின்னா கொடு அப்படிங்கிறது வரும். கொடாமை, கொள். கொடாமை அப்படின்னு வேர் சொல் கொள். கொணர்ந்தான் அப்படின்னா கொணர். கொண்டான், கொல். கொய்தான், கொய். கொல்லுதல், கொண்டான் அப்படின்னா கொல். கொய்தான் அப்படின்னா கொய். கொல்லுதல் அப்படிங்கிறதுக்கும் அடுத்ததாக வருங்க. இது கொல்லுதல், கொல். கொன்றதை கொல். கொல்லுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா கொல் அப்படிங்கிறது இடத்தை அடைத்து கொள்ளுதல், ஆக்கிரமித்து கொள்ளுதல். அதுதான் அந்த முதலில் நம்ம சொல்லக்கூடிய கொல். இந்த கொல் என்ன அப்படின்னா சாகடித்தல், கொல். கொன்றதை, கொன்றான் சொல்றோம்ல, இந்த கொல் அப்படிங்கிறது சாகடித்தல். கேட்க அப்படின்னா கேட்க, கேட்டல் ரெண்டுக்குமே கேள். கொடாமை அப்படின்னா கொல். கொடுதீர், கொடு. சரிந்தான், சரிந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ரெண்டுலயுமே நான் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிந்தான் அப்படின்னா சரின்னு தான் வரணும். சிரித்தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சிரி அப்படின்னு சொல்லுவோம். சரிந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேர் சொல் சரி அப்படின்னு எழுதலாம். இதே இந்த இடத்துல சிரித்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிரி அப்படின்னு வரும். சாய்ந்தது அப்படின்னா சாய். சாற்றினான், சாற்று. சிதறிய, சிதறு. இங்க இருக்கு பாருங்க, சிரித்தான், சிரிப்பு. இதுக்கு சிரி அப்படிங்கிறது வேர் சொல். சீத்தாள் அப்படின்னா சி. சீத்தாள் அப்படின்னா சி. சீரிய, சீர்மை. சுட்டது, சுடு. சுருட்டினான், சுருட்டு. சூடினான், சூடு. செத்தவன், சா. செய்கிறான், செய். செல்வான், செல். சென்றவன், சென்றாள். இது எல்லாமே செல் அப்படின்னு தான் வரும். சொன்னான் அப்படின்னா சொல். சேர்ந்தான், சேர். சோர்வு, சோர். சோர்வு அப்படிங்கிறது சோர். தட்டுவான், தட்டு. தட்பம் அப்படின்னா தன்மை. தட்ப வெட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது தட்பம் என்றால் தன்மை. தந்தான், தா. தாண்டினான், தாண்டு. தாவியது, தாவு. தாழ்வு, தாழ். திருத்தினான், திருத்து. திருந்தினான் அப்படின்னா திருந்து அப்படிங்கிறது வேர் சொல். திருத்தினான் அதனுடைய வேர் சொல் திருத்து. திறந்தது அப்படின்னா திற. தீந்தது, தீ. தீ. தீர்ந்த, தீர். தீர்ந்த பிரச்சனையை தீர்வு செய்தல் அப்படிங்க. மேலே சொல்றது தீந்தது அப்படின்னா அதாவது அடுப்புல தீஞ்சு போனது சொல்றது, அது தீ. அடுத்ததாக வரக்கூடியது தீர்ந்த அப்படின்னா முடிந்த, தீர்ந்த அப்படின்னு சொல்லக்கூடியது தீர். துயின்றான், துயில். துறந்தான் அப்படின்னா துற. துறவு அப்படின்னாலும் துற அப்படின்னு வரக்கூடியது. தூங்கின, தூங்கினார் அப்படி வரக்கூடியது எல்லாத்துக்குமே தூங்கு அப்படிங்கிறது வேர் சொல். தெரிந்தனர், தெரிந்து. தெளிந்தான், தெளி. தொங்கினான், தொங்கு. தொடர்ந்தால், தொடர். தொடுவாள், தொடு. தொழாது, தொழு. தேடல், தேடினான் என்று வந்தால் தேடு. தேற்றினான், தேற்று. தோண்டினான், தோண்டு. தோல்வி, தோல். தோல்விக்கு தோல்வி அப்படிங்கிறது தான் வேர் சொல். தோல்வி, தோல். தோற்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது தோல்வி. தோன்றினான், தோன்று.
தோல்வி அப்படிங்கும்பொழுது வேர் சொல் சரியா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தோற்றான் அப்படிங்கிறது தோல்வி அப்படிங்கிறது வேர் சொல்லா இருக்கு அப்படின்னா தோல்விக்கு வந்து வேர் சொல் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் போடுங்க. இதனுடைய வித்தியாசம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தோற்றான் வேர் சொல் தோல்வி. தோல்வி வரும்பொழுது அதுக்கு வேர் சொல் வந்து தோல் அப்படிங்கிறது சரியானது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. அடுத்தது தோன்றினான் அப்படின்னா தோன்று. தைத்தான் தை. நக்கார் அப்படின்னா நகு. நக்கார் அப்படிங்கக்கூடியது வேர் சொல் நகு. நடித்தான் நடி. நட்டான் நடு. நாடகம் நடி. இந்த நடித்தல் தொடர்பான எல்லாமே இதில் வரும், நடி தான் வரும். நாடிய நாடு. நாட்டும் நாட்டு. நினைத்தேன் நினை. நின்றார் நில். நின்றோன் நில். நீங்கி நீங்கு. நீண்ட நீள். நீள்வட்டம் அப்படின்னு மேத்ஸ்ல ஒரு ஷேப் இருக்கு. அப்படின்னா நீள்வட்டம், நீண்ட வட்டத்தை தான் நீள்வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நீண்ட அப்படிங்கிறத நீள் அப்படின்னு சொல்லுவோம். நுகர்ந்தது நுகர். நெட்டினான் நெட்டு. நேர்ந்தது நேர். நோக்கம் நோக்கினான் அப்படி வரக்கூடியது எல்லாமே நோக்கு. படித்தல். படித்தல் அப்படின்னா படி தான் வரணும். படித்தல் அப்படின்னா தப்பு இருக்கு. படித்தல் என்றால் படி. படிப்பித்தான் படிப்பி. படுத்தான் பட்டான் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே படு. பருகுவான் பருகு. பழுத்தது பழு. பறித்தான் பரி. பற்றினால் பற்று. பற்றினான் பற்று. பற்றினால் பற்றினான் ரெண்டுக்குமே பற்று. பாடிய பாடு. பாய்ச்சல் பாய். பார்த்தல் பார்த்தான் ரெண்டுமே பார்த்தல் அப்படின்னு தான் வரும். பாழ்த்த அப்படின்னா பாழ். பாழாய் போன சொல்ல பாழ். பிணங்கினான் பிணங்கு. பிரித்தார் பிரி. புகழ்ந்தான் புகழ். புக்கம் அப்படின்னா புகு. பூசுதல் பூசு. பூண்டான் பூண். பூப்பு பூ. பெற்றால் பெரு. பொருந்தின பொருந்து. பொருத்தினான் பொறுத்து. பொறாமை பொறு. போனான் போ. மலைந்து அப்படின்னா மலை. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேர் சொல். ஒரு சொல்லு கொடுத்து வேர் சொல் கண்டுபிடிக்கிறத பார்த்துருந்தோம். அடுத்ததாக 11வதாக நம்ம வேர் சொல்ல எப்படி வினை முற்றாக்கலாம், வினை எச்சமாக்கலாம், வினையால் அணையும் பெயராக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் காண்போம்.